அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய, இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக கொண்டு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழுகையை தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை அசருக்கு பிறகு இந்த 2 ரக்காத் தொழுகையை நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது. அதாவது வியாழக்கிழமை அசருக்கு பிறகு 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் செய்து முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு ஆயத்துல் குர்ஷியை 100 முறை ஓதணும். 2வது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவை 100 முறை ஓதி தொழுகையை நிறைவு செய்யணும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செலவாத்தை 100 முறை ஓதணும். இந்த முறையில் இந்த தொழுகையை நிறைவு செய்து செலவாத்தை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் அவருக்கு ஏராளமான செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்குறான். இன்னும் தேவையே இல்லாத மனிதராக அல்லாஹ் அனைத்து தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தர்றான். ஏன்னா சிறப்பான 2 சூறாக்களை 100 முறை நம்ம ஓதுறோம். கண்டிப்பாக அந்த ஒரு நன்மையின் காரணத்தினாலே அல்லாஹ் நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான். இது பலராலும் சோதிக்கப்பட்ட அனுபவபூர்வமான அமல் என்று சொல்லப்படுது. இந்த தொழுகையை கடலில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க, இன்னும் தொழில் அமையாதவங்க எல்லோருமே ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் அசருக்கு பிறகு இந்த அமலை நிறைவு செய்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் லேசாக்குறான். இன்னும் மிகுந்த துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் உடனே என்னுடைய துவா கபூல் ஆகணும், அப்படிப்பட்ட நெருக்கடியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை நீங்கள் நிறைவு செய்யுங்க. அதாவது ஹாஜத் நஃபில் அப்படின்னு நீங்கள் தக்பீர் செய்கிறதுக்கு முன்னாடியே யா அல்லாஹ் என்னுடைய இந்த தேவைக்காக தான் நான் இந்த 2 ரக்காத்தை நான் தொழுகிறேன், எனவே என்னுடைய இந்த துவாவை கபூலாக்கு அப்படின்னு உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டு இந்த தொழுகையை நீங்கள் நிறைவு செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவான். ஏன்னா சூரா இஹ்லாஸை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமல், இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல். ஏன்னா சூரா இஹ்லாஸை 3 முறை நம்ம ஓதணும் அப்படின்னாலே முழு குர்ஆனை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது. இன்னும் சூரா இஹ்லாஸை நம்ம 100 எண்ணிக்கையில் ஓதும்போது நம்ம எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் இருந்த இடத்துலேருந்தே நமக்கு பதில் கொடுத்துருவான். ஏன்னா நீங்கள் தொழுகை இல்லாமல் மற்ற நேரங்கள்லேயே சூரா இஹ்லாஸை 100 முறை திக்ரு போல் நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தீர்த்திருப்பான். இன்னும் உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றியிருப்பான். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவியை கொடுத்துருப்பான். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சூறா. இன்னும் ஆயத்துல் குர்ஷியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பரக்கத்தான வசனங்கள். இந்த வசனத்தை நம்ம எதற்காக ஓதப்பட்டாலும் நிச்சயமாக நமக்கு அது கபூலாகிரும். செல்வத்துக்காக நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது பரக்கத்தாக உங்களுக்கு மாறும். ஏன்னா நபி அவங்க கடிந்து கொண்டு ஒரு சஹாபி அவங்க கிட்ட சொன்ன அற்புதமான ஒரு வசனம் இது. வறுமையிலும் கடன்லையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஆயத்துல் குர்ஷியை விட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு நமது நபி அவர்கள் கேட்டிருக்காங்க. எனவே ஆயத்துல் குர்ஷியை ஓதுறது அப்படிங்கிறது பரக்கத்தை நமக்கு நாமளே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல். இன்னும் நம்ம எந்த ஒரு விஷயம்னாலும் தொழுகையை கொண்டு தான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். எனவே அப்படிப்பட்ட சிறப்பான தொழுகையும் நம்ம தொழுகிறோம், அதில் சிறப்பு மிகுந்த சூறாக்களையும் நம்ம ஓதுறோம். அதுவும் வியாழக்கிழமையில் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னா விரைவாக நம்முடைய துவாக்கள் கபூலாகும். துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் இது நீக்கிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை அசருக்கு பிறகு இந்த அமலை நீங்கள் செய்து முடியுங்க. கண்டிப்பாக அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வச்சுருப்பான். இன்னும் பணம் தேவையுடையவங்களுக்கு அல்லாஹ் பணத்தை பரக்கத்தாக கொடுத்துருப்பான். எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு செல்வத்தின் வாசல்களை திறந்து வச்சுருப்பான்.
எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த தொழுகையை தொழுது நபி மீது செலவாத்தை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.